வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இட்லி எப்படி செய்யலாம்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற அளவில் மாவரைச்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட இட்லியும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு பஞ்சு மாதிரி வரும். ரேஷன் அரிசியிலே செய்யலாம். நீங்கள் இந்த இட்லியை ரேஷன் அரிசியில் மட்டும்தான் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. நீங்கள் பொன்னி ரைஸு, புழுங்கல் ரைஸு, இல்லை நீங்கள் சாப்பாடு செய்கிற நார்மல் ரைஸ், இட்லி அரிசி இதில் எல்லாமும் செய்யலாம். நான் சொல்கிற இதே அளவில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஊற வச்சு அரைச்சு பாருங்க, சூப்பரா வரும். வாங்க இப்போ நம்ம இந்த இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த இட்லி செய்யறதுக்காக நான் எடுத்துருக்கிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 4 பொருட்கள் தான். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல், பச்சரிசி, புழுங்கல் அரிசி, வெந்தயம், இவ்வளவுதாங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். எங்கள் ஊரில் இந்த டைம் இந்த மாதிரி தான் போட்டாங்க ரேஷன் அரிசி. ஒவ்வொரு டைமும் நம்ம ரேஷனில் வாங்கும்போது கொஞ்சம் நீளமாக பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி அரிசி மாதிரியே இருந்தது. ஆனாலும் அந்த ரேஷன் அரிசியோட வாசனை மட்டும் போகவே இல்லைங்க. அது பிராண்டடாக இருந்தது. நான் இன்றைக்கி வந்து 1/4 கிலோ டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ரேஷன் அரிசியவே மொத்தமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரேஷன் அரிசியில் ஒரு மாதிரி வாசனை வர மாதிரி இருக்கும். அதனால் வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸ் 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. மொத்தமாக இப்போ நாம் 3 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். 2 டம்ளர் ரேஷன் அரிசி, 1 டம்ளர் வீட்டில் சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசி, மொத்தமாக 3 டம்ளர் புழுங்கல் அரிசி. இப்போ நீங்கள் கிலோவாக எடுத்துக்க போகிறீங்க, டம்ளரில் அளக்கல. நான் வந்து கிலோவாக எடுக்கிறேன். 1/4 கிலோ 100 கிராம் இப்படி எடுத்துக்கிறேன். 100 கிராம் 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதுக்கு அளவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட மிடில் நான் கண்டிப்பாக அளவு சொல்கிறேன். அடுத்ததாக நாம் எடுத்துருக்கிற ரைஸ் பார்த்தீங்கன்னா பச்சரிசி வந்து 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ டம்ளரில் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி எதுக்காக சிஸ்டர் சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பச்சரிசி சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு இட்லி வெள்ளையாக வரும். வெள்ளையாக வர்றதுக்காக தான் மெயினாக பச்சரிசி நம்ம சேர்க்குறோம். பச்சரிசியுமே பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வீட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் சரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மட்டுமே 5 டம்ளர் எடுத்துருக்குறோம். 3 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறோம். 2-3 டைம் நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருங்க. நீங்கள் முன்னாடியே கழுவுறதா இருந்தாலும் கழுவலாம். என்னதான் நீங்கள் கழுவுனீங்கனாலும் ரேஷன் அரிசி ஊறினதுக்கப்புறமும் ஒரு மாதிரி கொலகொழுப்பு தன்மை கொடுக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஊறினதுக்கப்புறமும் ஒரு 2 டைம் கழுவுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஊறினதுக்கப்புறம் கழுவவே கூடாது, அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அதாவது வந்து ஊறினதுக்கு அப்புறமும் கண்டிப்பாக இப்போ தான் வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியெல்லாம் ஊறினதுக்கு அப்புறம் தான் நல்லா கழுவுன்னு கழுவுவாங்க. அப்போல்லாம் என்ன சத்தா இல்லாமல் போச்சு? அப்படியெல்லாம் இல்லைங்க. நிறைய பேர் அரிசி ஊற வைக்கிறதுக்காக உப்பு போட்டு கழுவுறாங்க. எனக்கு அதுலேயுமே உடன்பாடு இல்லை. ஏன்னா நார்மலாக நம்ம தண்ணியை ஊற்றி நார்மலாக கழுவுனாலே போதும். உப்பு போட்டு கழுவணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. 2-3 டைம் 4 டைம் கூட கழுவிடலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கழுவிக்கோங்க. அடுத்ததான் நாம் எடுத்துருக்கிறது அவல்ங்க. அவல் வந்து 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டா போதுங்க. அவல் மட்டும் தனியாக ஊற வச்சு கழுவிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி கூடவோ உளுந்தம்பருப்பு கூடவோ நீங்கள் ஊற வச்சிங்கன்னா வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். அவள் எவ்வளோ தான் அரைச்சிங்கனாலும் அரைப்படவே படாது. அதனால தான் தனியாக ஊற வச்சுட்டு அதை தனியாக அரைச்சிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அரைப்பட்டுரும். இதே நீங்கள் உளுந்தம்பருப்பு கூடையோ இல்லை அரிசி கூடையோ சேர்த்திங்கன்னா வலுவலுன்னு அந்த அவள் மட்டும் தனியாக ஒரு ஓரமாக நின்றுருங்க. அதுக்காக தான் இதை தனியாக ஊற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக வந்து உளுந்தம்பருப்புங்க. உளுந்தம்பருப்பு வந்து 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். இட்லி வந்து நல்லா புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். 1 டம்ளர் உளுந்தம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. அரிசி உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒன்றா ஊற வச்சுருவேங்க. அதாவது ஒரே டைமாக ஊற வச்சுருவேன். நான் ஊற வைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைப்பேங்க. அதாவது நான் நைட்டு தான் அரைப்பேன் எப்போவுமே. அதனால் வந்து ஒரு 2 மணி வாக்கில் ஊற வச்சேன்னா 7 மணிக்கு அரைக்க ஆரம்பிப்பேன். 8-9 மணிக்கு அரைச்சி முடிச்சுட்டு கரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா விடிய காலம் ஒரு 4-5 மணிக்கு புளிச்சிடும். அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி போட்டு அரைச்சிருவேங்க. நிறைய பேர் சொல்லிங்க உளுந்து தானே முதல்ல போடணும், நீங்கள் எப்படி அரிசி போடுறீங்கலாம் கேட்குறீங்க. என்னோடய மெத்தடில் நான் அரைக்கிறேன், அவ்வளவுதான். நான் இப்படி தான் அரைப்பேன் எப்போவுமே. அதனால் என்னோடய மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் உளுந்து போட்டு அரைப்பேன். அரிசியை அரைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷம், 1/2 மணி நேரத்துக்கு உள்ளே அரைச்சி எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். அதாவது நீங்கள் கூட குறைச்சி போடுவீங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வாயில்
ஒரு 1/4 கிலோவும் போடலாம், 1/2 கிலோவும் போடலாம், 3/4 கிலோவும் போடலாம். நீங்கள் போடுற குவான்டிட்டிக்கு தகுந்த அளவுக்கு டைம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு டைமை கூட குறைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணுங்க. நான் வந்து நல்லா அதாவது பேஸ்ட் மாதிரி அரைப்பேன். அவ்வளோ நைஸாக அரைப்பேன். அரைச்சிட்டு நல்லா திக்காக அரைக்கணும். தண்ணி விட்டு தண்ணியாட்டம் அரைச்சிடாதீங்க. நல்லா கெட்டியாக இருக்கணும். நல்லா கெட்டியாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரைக்கும் போது நம்ம எப்படியும் அந்த கிரைண்டர்லாம் கழுவி விட்டு கரைப்போம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு தண்ணி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதுக்காக தான் அரைக்கும் போதே நீங்கள் கெட்டியாக அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைக்கும் போதே நல்லா தண்ணி விட்டு தண்ணி தெளித்து அரைக்கணும். அதே மாதிரி அரிசி அங்கங்கே நின்றுடாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி அப்பப்போ தெளித்து தள்ளி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நிறைய பேர் கேட்குற இன்னொரு டவுட் என்னென்னா, வெந்தயம் வந்து அரிசி கூட போட்டால் அரைப்படுமான்னு கேட்குறீங்க. நல்லா அரைப்பட்டுருங்க. வெந்தயம் வந்து அரிசி கூட போட்டால் தான் நல்லா நைஸாக அரைப்பட்டுடுது. மற்ற எப்படி அரைச்சாலுமே வந்து அந்த வெந்தயத்தோட அந்த வலுவழுப்பு தன்மைக்கு அரைப்படுறதே இல்லை. அரிசி கூட போட்டு பாருங்கள், நல்லா மையாக அரைஞ்சிரும். அவள் வந்து நீங்கள் தனியாக அரைச்சி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. நல்லா நைஸாகவும் அரைஞ்சிரும். அதே மாதிரி நீங்கள் அரிசி கூடலாம் போட்டிங்கன்னா ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கும். அப்புறம் அரிசியும் அரைப்படாத மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். அரிசியும் அரைக்கலை, அவளும் அரைக்கலையே அப்படின்னு நமக்கு ஃபீல் வரும். அதனால் நீங்கள் அவள் வந்து தனியாக ஊற வச்சு அரைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். தனியாக அரைக்கும் போது 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். பாருங்கள் எப்படி அரைச்சிருக்குன்னு. இந்த மாதிரி வந்து நீங்கள் அரிசி கூடவோ உளுந்து கூடவோ போடும்போது இவ்வளோ நைஸாக அரைப்படுறதே இல்லைங்க. முழுசாக இருக்குது. அதனால தான் வந்து நான் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம கிலோ அளவு பார்க்கலாம். 1 கிலோ அரிசி மொத்தமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 150லேருந்து 200 கிராமுக்கு உள்ள உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 50லேருந்து 100 கிராமுக்குள்ள அவல் எடுத்துக்கோங்க. 400 கிராம் புழுங்கலரிசி, 300 கிராம் பச்சரிசி, 10லேருந்து 20 கிராம் வெந்தயம். அவ்வளோதாங்க அளவு. பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு இட்லி சூப்பராக வரும். அதை நீங்கள் எப்படி அரைச்சிங்கனாலும் சரி. ஆனால் இந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சிங்கன்னா சூப்பராக வரும். ஜவ்வரிசி போடலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஜவ்வரிசியும் போட்டு அரைச்சிருக்கேங்க. ஜவ்வரிசி வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் நல்லா வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் இட்லி வந்து சரியாக வராத மாதிரி இருந்தது. ஆனால் அவல் நீங்கள் சேர்க்கும் போது எப்போவுமே உங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குது. அதனால தான் நான் ஜவ்வரிசியை விட்டுட்டு இப்போ அவல் வந்து ஃபுல்லாகவே அவளே ஆட் பண்ணிக்குவேங்க. எப்போ அரைச்சாலுமே அவல் சேர்த்து தான் அரைப்பேன். கடைசியாக நம்ம வந்து உளுந்தம்பருப்பு அரைக்கிறது மெஷர்மெண்ட்டுங்க. உளுந்தம்பருப்பு வந்து 20லேருந்து 25 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு உள்ள. நீங்கள் 1/4 கிலோ உளுந்தம்பருப்பு அப்படின்னா அதுக்கு மேலே எடுத்துக்கிறீங்கன்னா அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. அதே மாதிரி உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டம் அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அது மேலே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நல்லா மிதக்கும். அந்த டைமில் உங்களுக்கு அரைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ வலிச்சுட்டு கரைச்சி வச்சுருங்க. கரைக்கும் போது உப்பு போட்டு கரைக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைக்கணுங்க. கரைக்கிறதுல தான் நம்மளோட இட்லி பக்குவமும் இருக்குது. நல்லா கலந்து கரைக்கணும். அடி மாவெல்லாம் மேலே வரணும், மேலே இருக்கிற மாவு உள்ளே போகணும். நல்லா கலக்கும் போது உங்களுக்கு நல்லா கலங்கிறது தெரியும். நாம் வலிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு ஓரத்தில் நின்றுடும். அதெல்லாம் தள்ளி விட்டு நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டியாக இருக்கணும் மாவு. அதே மாதிரி நல்லா ஃபைனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு மிக்ஸ் பண்ணுற விதமும் கூட உங்களுக்கு இட்லி வர்றதுக்கு நல்ல வழி வகுக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவு நல்லா கலந்து விட்டிங்கன்னா தான் இட்லி ஈவனாக வரும். இல்லைன்னா அங்கங்கே அரிசியாக இருக்கும். அரிசி மாவு கரைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கெட்டியாக கரைச்சி வச்சுருங்க. எந்த காரணத்து கொண்டும் தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம கரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் விட்டு மூடுங்க. ஏன்னா ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா ரொம்ப மாவு பொழிச்சு பொங்கி மேலே வழிஞ்சு கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சோண்டு கேப் விட்டு மூடிடுங்க. ஓவர் நைட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மாவு இப்படி தாங்க பொங்கி வந்திருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஓவரி ஆகி வந்திருக்கும். அப்படியே உப்பி வந்திருக்கும். இதை வந்து நீங்கள் கரைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது மாவு புளிச்சு உப்புனதுக்கப்புறம் கரைக்கலாமா, கரைச்சி விட்டு அப்புறம் இட்லி ஊற்றலாமான்னு கேட்டிருக்கீங்க. நிறைய போட்டு அடின்னு அடித்து கலக்கிடாமல் ஒரு 4 கலக்கு அப்படியே கலக்கிட்டு அப்புறமா இட்லி ஊற்றுங்க. கண்டிப்பாக கலக்கணும். ஆனால் ரொம்ப கரைக்காமல் லேசாக கரைச்சிட்டு அப்புறமா இட்லி ஊற்றுங்க. நான் எப்போவுமே ஸ்டீல் பாத்திரத்தில் தாங்க இட்லி வைப்பேன். நிறைய பேர் இட்லி பாத்திரம் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு, நீங்கள் என்ன பிராண்டுன்னு கேட்டிருக்கீங்க. நான் பிராண்ட்லாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் வந்து நான் ஸ்டீலில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டீல்லையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பிளேட் இருக்கும். அதில் வந்து துணி போட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த பிளேட் வந்து சூப்பராக இருக்குது. இட்லியும் நல்லா வருது, வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ரொம்ப நாள் வரைக்கும் இது வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நல்லா உழைக்குதுங்க. வாஷ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டா இட்லி பாத்திரம் பளிச்சுன்னு இருக்குங்க. அதனால்
அதனால் நான் சஜஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாத்திரம் தான் சஜஷன் பண்ணுவேன். நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் தாங்க யூஸ் பண்ணுவேன். ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணவும் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுற அளவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஊற்றணும் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் சீக்கிரமாக அடியில் தண்ணி சுண்டிரும். அதே மாதிரி தண்ணி ஒரு டைம் சுண்டுச்சு அப்படின்னா அடியில் பாத்திரம் வெடிச்சிரும். அது மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸ்டீல் பாத்திரம் வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க, பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் இது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். இட்லி ஊற்றும் போது துணி போட்டு ஊற்றுங்க. காட்டன் துணியோ இல்லை நைலான் துணியோ உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து சூப்பராக உப்பலாக வரும். அதே மாதிரி நல்லதும் கூட. இட்லி வேக வைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் நான் வேக வைப்பேன். ஏன்னா 11 இட்லி என்னோட பெரிய தட்டு. அதனால் வந்து 15 நிமிஷம் நான் வந்து வேக வைப்பேன். இட்லி பானை எந்த சைஸில் இருக்கும், தட்டு எவ்வளோ இருக்கும், ஒரு சிலர்து வந்து 4 தட்டு இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைமை கூட குறைச்சி வச்சுக்கோங்க. இட்லி எடுக்கும் போது தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க. பிளேட்டில் போடும்போது தண்ணி ஈரம் இருக்கணும் அந்த பிளேட்டில். அப்போ தான் உங்களுக்கு இட்லி ஒட்டாது. அதே மாதிரி நீங்கள் கவுத்து போட்டதுக்கப்புறம் தட்டை எடுத்துட்டு அந்த இட்லி துணிக்கு மேலேயும் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு துணியை உருவுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இட்லி ஒட்டாமல் வரும். ட்ரையாக இருந்ததுன்னா இட்லி நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இட்லி புசு புசுன்னு பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி இட்லி செய்யுங்க. உங்கள் இட்லியும் இதே மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள். உங்கள் இட்லியும் சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.